வணக்கம். என்னோட பேர் வினோத்குமார். நான் குளித்தலை பக்கத்தில் ஒரு சின்ன கிராமத்துலேருந்து திருச்சிக்கு வந்தேன். ஆல்மோஸ்ட் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடியே திருச்சிக்கு வந்தேன். பட் வந்ததுலேருந்து திருச்சிக்குள்ளே ஒரு நல்ல ஒரு இடமும் ஒரு வீடும் கட்டணுங்கிற ஒரு ரொம்ப நாள் கனவு. அது கனவு இல்லாமல் கடைசி வரைக்கும் கனவு இல்லாமல் போயிடும்னு நினச்சேன். பட் ஆருத்ரன் டெவலப்பர்ஸில் வந்து நான் ஒரு 2.5 years பிஃபோர் லக்ஷனா டவுன்ஷிப் அப்படின்னு சொல்லி ஒரு லேண்ட் ப்ரொமோஷனை பார்த்தேன். ஸோ அதில் வந்து பிளாட் நம்பர் 17 அப்படிங்கிற ஒரு இடத்த வாங்கினேன். 2400 ஸ்கொயர் ஃபீட்டு. லக்ஷனாவில் வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் இடம் வாங்குறப்போ ஆவூர் மெயின் ரோட்டில், மாத்தூர்லேருந்து டுவர்ட்ஸ் ஆவூர் மெயின் ரோட்டில் லக்ஷனா டவுன்ஷிப்புங்கிற இடம் வாங்குறப்போ அந்த இடத்த போய் பார்த்து அவங்களோட அந்த லே அவுட் போட்ட டிசைனு, அவங்களோட அந்த காம்பவுண்ட் கம்யூனிட்டியோட டிசைன், மற்றபடி ட்ரைனேஜுக்கு உண்டான ஃபெசிலிட்டி, சோலார் சிஸ்டம்ஸு, செக்யூரிட்டி கேமராஸு, இந்த மாதிரியான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்தோன்னே எனக்கு அந்த இடம் ரொம்ப பிடிச்சி போச்சு. அந்த இடத்த ப்ராசஸ் பண்ணி எனக்கு முடிக்கிறதுக்கு மிஞ்சி போனால் ஒரு 4 நாளைக்குள்ளே அந்த இடமே வந்து ஓகே ஆகி பேங்க் லோன் ஆகி எல்லா விஷயமுமே கடன் முடிஞ்சுது. ஸோ ஒரு சில இடங்கள் வாங்குற ஒரு எண்ணம் இருக்கும். பட் அது கொஞ்சம் ரொம்ப டைம் கேப் கிடைக்கும். பட் இங்கே வந்து அந்த ஹெல்பிங் சிஸ்டமில் நமக்கு வந்து பத்திரம் பதிவு பண்ணுறதா இருக்கட்டும், மற்றபடி பட்டா கொடுக்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான ஃப்ரீ ஆஃப் கான்செப்டில் பண்ணுறதுனால இமீடியட்டாக நமக்கு அடுத்த சப்போர்ட்டிவ் கிடைச்சதுனால ஈஸியாக நமக்கு வந்து உடனே அந்த இடம் நமக்கு முடிஞ்ச மாதிரியான ஒரு ஹாப்பினஸ் இருந்துச்சு. ஸோ அந்த ஹாப்பினஸோடு தான் நாங்கள் ஒரு 2 years ட்ராவல் பண்ணோம். ஸோ நான் வாங்கினது இன்றைக்கி 2 வருடங்கள் கழிச்சு எனக்கு அது ட்ரிபிள் த டைம் வந்து வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக இன்றைக்கி எனக்கு ப்ரொபோஷலபிளாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி குபேரன் நகர் அப்படின்னு சொல்லிட்டு புதுக்கோட்டை டு அந்த ரவுண்டானால இருந்து திருவரம்பூர் போகிற ரோட்டில் ஒரு பிளாட் ஒன்று போட்டாங்க. அதில் ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட் இடம் வாங்கினேன். ஸோ வாங்கி இன்றைக்கி அந்த இடத்துல பில்டிங்கும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு. ஆல்மோஸ்ட் ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்குது. மெயினாக இங்கே லக்ஷனாவில் இருந்து கம்பேர் பண்ணுறப்போ எனக்கு குபேரன் நகரில் மிகப்பெரிய ஒரு பார்க்கிங் ஏரியா, பூங்கா, குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு மிகப்பெரிய ஒரு செட்டப்ஸ் ஏரியாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி டெம்பிள் அமைக்கிறதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு 20 அடி 30 அடி ரோடு கொடுத்து ஒரு பெரிய கேப் கொடுத்து பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம திருச்சிக்குள்ளே இந்த மாதிரியான ஒரு பெரிய பூங்காவை கொடுத்து ஒரு கேப் கொடுத்த ஒரு லேண்ட் டெவலப்பர்ஸ் இவங்களாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கே மிகப்பெரிய நன்றி கொடுக்கணும். ஏன்னா குழந்தைங்களோட வளர்ச்சி, அவங்களோட பீஸ்ஃபுல்லான லைஃபு, என்விரான்மெண்ட்டை டிஸ்டர்ப் இல்லாமல் நல்ல காலையில் ஒரு ப்ரீத்திங் எக்ஸசைஸுக்கு நல்ல ஒரு பார்க்கிங் ஏரியா, இந்த மாதிரி எல்லா விஷயமும் கிடைக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயமா இருக்குது. ஸோ நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம் ரிட்டர்னபிளாக இருக்குது. ஸோ ஆருத்ரன் டெவலப்பர்ஸ் வந்து உண்மையாகவே நல்ல ஒரு செக்யூரான சேஃபான பிஸ்னஸை ஆரம்பித்து ஒரு கஸ்டமர் கேர் ஃப்ரெண்ட்லியாக, யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. பத்திரம் பதிவு பண்ணதுலேருந்து, அவங்களோட ரிலேஷன்ஷிப் மேனேஜர்ஸ்லேருந்து, அவங்களோட இன்ஸ்டியூஷன்லேருந்து எல்லா விஷயமே ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக இருந்தது. அது ரொம்ப வரவேற்க வேண்டிய விஷயமா இருந்தது. மன நிறைவாக இருக்கேன். நல்ல முறையில் ஒரு இடம் வாங்கினதுனால எனக்கு ஒரு பெனிஃபிட் அடைஞ்ச ஆருத்ரன் லேண்ட் டெவலப்பர்ஸுக்கு மிகப்பெரிய நன்றி.